வணக்கம். கடந்த வாரம் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி என்னுடைய சொந்த கருத்து பதிவு பண்ணலான்ட்டு இந்த வீடியோ. கடந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. H1B விசாலேருந்து ஆரம்பிப்போம். அது இப்போ 88 லட்சம் கிட்ட ஒருத்தர் பே பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்குள்ளே போய் வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு உரையாடல் போயிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவில். சில பேர் அமெரிக்காவுக்கு போனீங்கள்ல திரும்பி வாங்க அப்படின்ற மாதிரி கிண்டலாக பேசுகிறாங்க. சில பேர் ப்ரைம் மினிஸ்டர் திட்டுறாங்க, இவரால் தான் எல்லாம் வந்துச்சுன்றாங்க. ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பை யாருமே குறைய சொல்லலை. அது அவர் அந்த ஆளோட ராசின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வேணுக்கும்னு நல்லா உலகம் முழுக்க எல்லாருக்குமே நல்லா தெரியுது இந்தியாவை பழி வாங்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. எதுக்காக இந்தியாவை பழி வாங்கணும் அப்படின்னா, அவர் சொன்னபடி அதாவது அவருக்கு நோபல் ப்ரைஸ் வேணும். அவருக்கு அதுக்கு பாகிஸ்தான் முன்மொழிஞ்சிருக்கு, இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் சொல்லணும் அதே மாதிரி. ரஷ்யாக்காரன்னு சொல்லலாம், உக்ரைன்னு சொல்லிட்டாங்கன்னா இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருவாங்கன்னு வந்தாலும் நினச்சிட்ருக்காரு. ஸோ நோபல் ப்ரைஸ் ஒன்று தான் அவருடைய எண்ணம், வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அது கொடுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய எண்ணம். அடுத்தது ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணம். அதில் அவங்க ஒய்ஃப் டான்ஸ் ஆடினாங்க அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. என்னை கேட்டால் அது அவருடைய சொந்த விருப்பம். இன்ஃபேக்ட் ஒரு பெண்மணியாக அவங்க டான்ஸ் ஆடுறத விட அவங்க முகத்தில் இருந்த அந்த வலி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ ஒரு வலியோட அவங்க அதை பண்ணாங்க அப்படின்றது. அவங்க ப்ரொஃபஷன் அது. அவங்க நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இது இல்லை அது இல்லை. ஒரு வேலைக்காரம்மா சொல்லியிருக்கான், அது 10 நாளாக சாப்பிடாம தான். அதெல்லாம் அதாவது சொல்கிறவன் சொன்னான்னா கேட்குறவனுக்கு புத்தி எங்கடா போச்சுன்ற மாதிரி இப்போல்லாம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மூளையே இல்லையாடாங்கிற மாதிரி கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அடுத்தது ராதிகா அவர்களுடைய தாயார் இறந்து போனாங்க. இதில் ஒரு சென்சிட்டிவான விஷயம் என்னென்னா, அந்த ரெஹானா அதாவது ராதிகாவோட பெண் போஸ்ட் போட்டிருக்காங்க, எங்கள் பாட்டி இறந்துட்டான்னு. அது கீழே ஃபஸ்ட்டு போஸ்ட்டாக ஒருத்தர் போட்டிருக்காங்க, இது ராதிகா எத்தனாவது பொண்டாட்டி, 4ஆ 3ஆ 2ஆன்னு. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இல்லை? அதாவது ஏதோ கேட்கணுமேன்னு கேட்க, ஒரு முக்கியமான அவங்க மனசில் உள்ள ஒரு வழியை ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் துடைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் பார்த்துட்டு பார்க்காமலாவது உங்கள் மனசுக்குள்ளேயே அதை சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம், இது எத்தனாவது பொண்டாட்டின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு போயிட்டுருக்கலாம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா மனுஷங்களுக்கு இப்போ அடுத்தவங்களோட சென்சிட்டிவே புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வார நிகழ்வுகளில் எனக்கு தான் இது மனசில் ரொம்ப